வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்கு ஆசை சீரியல் அடுத்த எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். சீதா இப்போது ஸ்ருதியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட வீட்டுக்கு போகிறாங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. ஸ்ருதி அம்மா ஸ்ருதியோட ரூமுக்கு போகிறாங்க. உன்னை பார்க்குறதுக்கு உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் என்னை ரூமில் வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கிற அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க. எனக்கு மேரேஜை தான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. நீ ரூமில் போய் பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. சீதா இப்போ ஸ்ருதியை பார்த்து பேசுகிறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. எனக்கு வர 15ஆம் தேதி கல்யாணம்னு எங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. நான் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்றதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. நான் ரவியை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. சரி, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறீங்க அப்படின்னு சீதா கேட்குறாங்க. இன்னும் 2 நாளையில் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. சரி, நான் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சீதா. ரவியை பார்த்து பேசுகிறாங்க சீதா. நான் உங்கள் 2 பேருக்கும் கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் முத்து மீனாட்ட சொல்கிறாரு, நான் வெளியூர் சவாரி போகிறேன், வரதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மீனா ரவிட்ட கேட்குறாங்க, 2 நாள் என்னோட தொல்லை இல்லாமல் இருக்கலாம்னு நினச்சி போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அப்படிலாம் கூட நீங்கள் யோசிப்பீங்களா அப்படின்னு மீனா கோவமாக கேட்குறாங்க. நான் எங்கே மீனா அந்த மாதிரி சொன்னேன், நீ தான் குதர்க்கமாக பேசி என்னோட வாயிலிருந்து போட்டு வாங்கலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்கிறாரு முத்து. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு. சீதா இப்போது ரவிட்ட பேசுகிறாங்க. நான் கோவிலில் கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலை கூட நான் கட்டி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலில் சாட்சி கையெழுத்து போடணும், ஸ்ருதிக்கு நான் போட்டுறேன், நீ யாரையாவது கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ரவிட்ட. நான் முக்கியமான ஒருத்தவங்களை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. ரவி இப்போது மீனாவை பார்த்து பேசுகிறாரு. ஸ்ருதிக்கு அவங்க வீட்டில் கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, வர 15ஆம் தேதி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ருதியை வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் வேறு பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ரவி. ஸ்ருதி என்னை கல்யாணம் பண்ணலை அப்படின்னா ஏதாவது கண்டிப்பாக தப்பான முடிவு எடுத்துருவான்னு எனக்கு பயமாக இருக்கா நீ அப்படின்னு சொல்கிறாரு ரவி. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. நீங்கள் நினச்சா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு ரவி. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு ரொம்ப ஷாக்காகி கேட்குறாங்க மீனா. எனக்கு வேறு வழி தெரியல அண்ணி, கண்டிப்பாக இதை சொன்னால் முத்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான், அப்பாவும் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. நீங்கள் தான் எங்கள் கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தணும் அண்ணி, நீங்கள் தான் எனக்காக சாட்சி கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. முத்து ஸ்டேஷனில் இருக்கிறப்ப ஸ்ருதி தானே ஹெல்ப் பண்ணி அவனை வெளியில் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது, நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு ரவி. மீனா அதெல்லாம் முடியாது, உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரவி மீனாட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. கடைசியாக மீனாவையும் சம்மதிக்க வச்சிடுறாரு. ஸ்ருதியுமே வீட்டில் என்னோட ஃப்ரெண்டு மேரேஜுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. ரவியும் மீனாவை கூப்பிட்டுட்டு இப்போது கோவிலுக்கு வந்துடுறாரு. ரவி ஸ்ருதியோட மேரேஜ் நடக்குது. மீனா தான் ரவிக்காக சாட்சி கையெழுத்து போடுறாங்க. ஸ்ருதிக்காக மீனாவோட தங்கச்சி சீதா போடுறாங்க. முத்துவுமே சவாரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. ரவி ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தெரிஞ்ச உடனே ரொம்ப கோபப்படுறாரு. மீனா தான் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்ற உண்மை தெரிய வந்ததும் முத்துவோட கோபம் இன்னும் அதிகமாயிருது. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் அப்பாவை அவமானப்படுத்தின அந்த வாசுதேவனோட பொண்ணுக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப அப்படின்னு திட்டுறாரு. நீ எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறேன்னு எனக்கு இப்போ நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. முத்து கோபப்பட்டு இனிமே இந்த வீட்லேயே நீ இருக்கக்கூடாது அப்படின்னு மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.